அனைவருக்கும் வணக்கம். நான் உராட்டியா தமிழ் ஃபன் டைம் யூடியூப் சேனலாக சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று வைரலாக பரவி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அது என்னென்னுவா, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவியிடம் வந்து கேட்கின்றார், காலையில் நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள் என்று கேட்பதற்கு அந்த மாணவி சொல்லுகின்றார், நீருடன் சீனி கலந்து குடித்துவிட்டு வந்தேன் என்று குறிப்பிடுகின்றார். அதுதான் தற்போது சோசியல் மீடியாவில் ஒரு வைரலாக பரவி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதை முழுமையாக பார்ப்பதற்கு முதலில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க. வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. பாடசாலை ஒன்றில் ஆசிரியர் ஒரு மாணவிடம் கேள்விகள் கேட்டவாறு எடுக்கப்பட்ட காணொலி ஒன்று சோசியல் மீடியாவில் போடப்பட்டு ஏராளமான பரிதாபங்களுடன் பகிரப்பட்டு வருகின்றது. ஆசிரியர் காலை உணவு என்னவென்று கேட்டதற்கு தண்ணீரில் சீனி கலந்து குடித்தேன் எனவும் மாணவி கூறியதனால் குறித்த காணொலி மனிதேயம் கொண்ட உறவினர்களால் கவரப்பட்டு அந்த மாணவிக்கு பலரும் உதவி செய்து வருகிறதை காணக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஒரு பாடசாலை ஒன்றில் ஆசிரியர் ஒருவர் ஒரு மாணவியிடம் கேட்டிருந்தார், நீங்கள் சாப்பிட செல்ல வில்லையா என்று. நான் கேண்டீனுக்கு சென்றேன், அங்கே சோறு மட்டும்தான் இருந்தது என குறிப்பிட்டிருந்தார். அதன் பிறகு நான் கேட்டிருந்தேன், வேறு ஏதாவது இருக்கின்றதா என்று. அதற்கு அந்த கேண்டீன் உள்ளவர் சொல்லியிருந்தார், வேறு எதுவும் இல்லை என்று. அதன் பிறகு ஆசிரியர் கேட்டிருந்தார், நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்டீர்கள் என்று அந்த ஆசிரியர் மாணவியிடம் கேட்டிருந்தார். அதற்கு அந்த மாணவி குறிப்பிட்டிருந்தார், நான் காலையில் நீருடன் சீனி கலந்து குடித்தேன் எனவும் அவர் கூறியிருந்தார். அதன் பிறகு அந்த ஆசிரியர் சொல்லியிருந்தார், காலையிலும் சாப்பிடவில்லை, இரவிலும் சாப்பிடவில்லை, எப்படி பாடசாலைக்கு நீங்கள் படிக்க போகின்ற என்று கேட்டதற்கு அந்த மாணவியானவர் சிந்தனையில் இருந்த காணொளியானது தற்போது சோசியல் மீடியாவில் பரவி வருவதை காணக்கூடியதாகவும் இருக்கின்றது. එතකොට දැන් ඉතින් උදේටත් කන්න නැතුව දවල්ටත් කන්න නැතුව කොහොමද ඉස්කෝලේ වැඩ කරන්නේ? ඈ? දැන් ඔයාලට බඩගිනි නැද්ද? බඩ දැවිලා හැදෙන්නේ නැහැ? ඊට පස්සේ වතුරේකට සීනි දාලා දෙනවා. කොයි වෙලාවේද? උදේ. කවුද දුන්නේ? අමින නේද? ඉතින් බත් නැතුවම වතුරේකට සීනි දාලා දුන්නද? இந்த மாணவியை போல் எத்தனை மாணவிகள் இருப்பார்கள், எத்தனை ஏழை குடும்பங்கள் இருக்கும் என்றுதான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நமது சிந்தனைகளும் அங்கேதான் செல்லுகின்றது. இப்படித்தானே ஒவ்வொரு மாணவிகளும் ஒரு ஏழை குடும்பங்களும் கஷ்டப்படும் இந்த நாட்டில் என்ற ஒரு மனநிலை நமக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றது. நமக்கும் அந்த மனநிலை உருவாக்கி கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த நாட்டு ஆட்சியாளர்கள். இந்த நாட்டு ஆட்சியாளர்கள் தனது கடமையினை சரியான முறையில் செய்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறார் என்று தான் குறிப்பிட வேண்டும். அவர்களின் கடமையினையும் அவர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாமல் ஊழல் மோசடியில் ஈடுபடாமல் அவர்களின் கடமைகளை சரியான முறையில் செய்திருந்தால் இந்த நிலைமை இந்த மாணவிக்கு ஏற்பட்டிருக்கிறார் என்று தான் குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாணவி மட்டுமல்ல, இன்னும் மாணவிகள் இருக்கின்றார்கள் இவரை போல். அது மட்டுமல்ல, இவரை ஏழை குடும்பங்கள் இருக்கின்றார்கள். இவர்களைப் போல் பல்வேறுபட்ட கனவுகளை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். பாடசாலைக்கு செல்லுகின்ற போது உணவுகள் இன்றியும் செல்லுகின்ற ஒரு மாணவிகள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனையில் காணப்படுகின்றார்கள். இந்த மாணவிக்கு சாப்பாடு இல்லை, ஆனால் இன்னும் அடிப்படை வசதிகள் இல்லாமலே இருக்கின்றார்கள் இந்த நாட்டில். இந்த நாட்டில் மட்டுமல்ல, உலகம் பூராக இருக்கின்றார்கள். இதற்கான காரணத்தை நோக்குகின்ற போது இந்த காரணம் அனைத்திற்கும் சரியான முறையில் அங்கே ஆட்சி செய்தவர்கள் சரியான முறையில் அவர்கள் ஆட்சியினை நடத்தவில்லை. அவர்கள் அதிகார துஷ்பிரயோக ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டதற்கு காரணமாகத்தான் இந்த நிலைமையினை உருவாயிருக்கின்றது என்பது எந்த ஒரு ஐயமையும் இல்லை என்று தான் குறிப்பிட தோணுகின்றது. காணொலியை பார்க்கின்ற போது இந்த மாணவி சொல்லுகின்ற ஒவ்வொரு விடயமும் ஒவ்வொரு மனதிலும் கண்ணீரினை வரக்கூடிய நிலைமைக்கு தள்ளுகின்றது. அந்த கண்களில் ஏற்படுகின்ற கனவுகள் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு நல்ல உணவு கிடைக்காமல், நல்ல உடை கிடைக்காமல்,
சரியான ஒரு வசதி கிடைக்காமல் பல்வேறுபட்ட குடும்பங்கள் காணப்படுகின்றது. அதை போலவே இந்த மாணவியும் இருக்கின்றார்கள். இனம் மதம் தாண்டி ஒவ்வொருவருக்கும் ஒரு இரக்க குணம் இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த காணொலியை பார்க்கின்ற போது நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றோம். ஒவ்வொருவரும் அந்த காணொலியை பகிர்கின்ற போது அவர்களின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்பது ஊகிக்க முடியாதவாறு தான் இருக்கின்றது. எப்படி இருந்திருக்கும், இதற்கான காரணம் யார் என்று தான் குறிப்பிட வேண்டும். இதற்கான காரணம் என்னவென்றால், முன்னாள் ஆட்சியவர்கள், ஜனாதிபதியோ அமைச்சர்களோ அவர்களின் கடமைகளை சரியாக செய்யவில்லை. அவர்கள் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டதால் தான் இந்த மாணவிக்கும் இன்னும் பல மாணவிகளுக்கும் இதே போல் இந்த மாணவியின் குடும்பத்திற்கும் இந்த மாணவியை போல் பல குடும்பங்கள் இருக்கின்றது. அந்த குடும்பத்துக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்றால் இந்த ஊழல் செய்த அனைவருமே காரணகர்த்தாவாக அமைவார்கள் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று நான் குறிப்பிட வேண்டும்.